எந்த கிழமையில் எந்தெந்த கடவுளுக்கு என்ன பூ வச்சு வணங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. திங்கள்கிழமை சிவபெருமானோட நாள். அதனால சிவபெருமானுக்கு அரளிப்பூ வச்சு வணங்கணும் அப்படின்னு சொன்னால் மனக்குழப்பம் தீரும், வீட்டில் அமைதி வரும். செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் வந்து சாமந்திப்பூ வச்சு கும்பிட்டா கடன் பிரச்சனை, தடை தோஷம் இது எல்லாமே வந்து குறையும். புதன்கிழமையில் விநாயகருக்கு செம்பருத்தி பூ வச்சு கும்பிட்டா கல்வி, வேலை, வியாபாரத்தில் வந்து அதிர்ஷ்டம் கூடும். வியாழன் வந்து குருவோட நாள். அதனால் குரு பகவானுக்கு மல்லிகைப்பூ வச்சு கும்பிட்டா புத்தி, நினைவாற்றல், குழந்தைகளோட படிப்பு இது எல்லாமே வந்து நல்ல விதமாக அமையும். வெள்ளிக்கிழமை வந்து அம்மனுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால ரோஜாப்பூ வச்சு கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் உறவு, அமைதி, பணவளம், குடும்ப சாந்தி இது எல்லாமே வந்து கூடும். சனிக்கிழமை வந்து சனி பகவானுக்கு உரிய நாள் அப்படிங்கிறதுனால சனி பகவானுக்கு தாமரைப்பூ வச்சு கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் தடைகள் அகலும், மன வலிமை வந்து உயரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியனுக்கு உரிய நாள். அதனால் எருக்கம்பூ வச்சு கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியம், மனத்தெளிவு, சக்தி இது எல்லாமே வந்து கூடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரியான நாளில் சரியான பூ வச்சு கும்பிட்றதுனால நிறைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கிறதா வந்து சொல்லப்படுது. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.